ரொம்ப காலமாச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோவை நம்ம சேனலில் போட்டு. ஆமாங்கய்யா, அப்ராட் ஜாப் ஓப்பனிங் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், அதுவும் குவைத்தில். Abroad job oda Vanthataru da. இது என்ன மாதிரியான ஜாப்புக்கு எங்கே இன்டர்வியூ நடக்கும், என்ன சம்பளம் கிடைக்கும், எங்கே வேலை அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் மேக் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய மெக்கானிக்கல் இன்ஜினியர் சம்பந்தமான அனைத்து சம்பந்தமான வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் KKMECயிலிருந்து. அடடா 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 பிரமாதம்ப்பா அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் இந்த மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துகிட்டு வந்து. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷட்டவுன் ஜாப் போச்சுரா. இப்போ இந்த ஷட்டவுன் ஜாப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா போச்சு. இதுக்கெல்லாம் வீடியோ வேணும்னா ஆல்ரெடி நம்ம சேனல்லே இருக்குங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஷட்டவுன் ஜாப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் குறிப்பிட்ட நாள் ஷட்டவுன் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறாங்க, யார் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் எப்படி மாதத்துக்கு ஒரு டைம் கரண்ட்டை கட் பண்ணி ஷட்டவுன் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி ஆயில் ரிஃபைனரி, பவர் பிளான்ட் இந்த மாதிரியான இடங்களில் ஷட்டவுன் ஒவ்வொரு யூனிட்டாக ஷட்டவுன் பண்ணிவிட்டு அதில் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் பார்க்குறது தான் இந்த ஷட்டவுன் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஷட்டவுன் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அப்ராடில் வந்திருக்கு, அதாவது குவைத்தில். ஓகே, இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி முழுக்க ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடானது. எஸ். ஸோ இப்போ இதில் என்ன மாதிரியான வேலைகள்லாம் இருக்கும் அப்படின்னா NDT இன்ஸ்பெக்ஷன். NDT அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். இதில் NDT அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் இருக்குது, மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் பெனட்ரன்ட் டெஸ்டிங், ரேடியோகிராஃபி டெஸ்டிங், அப்புறம் விசுவல் டெஸ்டிங் இதில் இருக்குது, ரேடியோகிராஃபி ஃபிலிம் இன்டர்பிரேஷன் பற்றி இருக்கும், இதெல்லாமே இருக்குது. அல்ட்ராசோனிக் திக்னஸ் கேஜிங், இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஷட்டவுன் பண்ணிவிட்டு அதில் போய் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போது இந்த வேலைகளை பண்ணுறதுக்காக மல்டி NDT டெக்னீஷியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எஸ், குவைத்தில் மல்டி NDT டெக்னீஷியனுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஒரு வீடியோ தான், ஒரு ஓப்பனிங்கை தான் உங்களுக்கு நான் இதில் சொல்ல போகிறேன். எஸ், இதில் வந்து என்னென்ன மாதிரி ரோல்னால் நம்ம சொன்னது தான். NDT மல்டி டெக்னீஷியன் ஒன்று இருக்குது, RT டெக்னீஷியன் மட்டும் இருக்குது, UT டெக்னீஷியன் மட்டும் இருக்குது, UT திக்னஸ் கேஜிங் அப்படின்னு இருக்குது, RTFI பார்க்குறவங்க இருக்குது, அண்ட் தென் PWHT அப்படின்னு ஒன்று இருக்குது, PWHT டெக்னீஷியன். PWHTனா போஸ்ட் வெல்டு ஹீட் ட்ரீட்மெண்ட், அதை வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸ் வந்து PWHT டெக்னீஷியன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோலுக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது குவைத்தில். ஓகே, இது ஷட்டவுன் ஜாப் அப்படிங்கிறதுனால வருஷம் முழுசும் நம்மளுக்கு வேலை இருக்குமானா சத்தியமாக இருக்காதுங்க ஐயா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய காலம் ஷார்ட் டேர்ம் ஜாப் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இன்னொரு வகையில் ஷார்ட் டேர்ம் ஜாப்னா உங்களுக்கு ஒரு 2 மாதங்கள் 4 மாதங்கள் அப்படி இருக்கும். இந்த ஷட்டவுன் ஜென்ரலாக 2 மாதங்கள் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக 90 டேஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் இதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அப்போ 3 months ஷட்டவுன் ஜாப்பு குவைத்தில் ஒர்க்கு. நான் சொன்ன மாதிரி NDT மல்டி டெக்னீஷியன் இந்த கேட்டகரியில் தான் இருக்கும். ஓகே, இதுக்கு சம்பளம் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னா கெஸ் பண்ணதாகவே இருக்கட்டும். இதில் உங்களுக்கு குவைத் தினார் கேடி வந்து பார்த்தீங்கன்னா 140 கேடியிலேருந்து ஒரு 160 கேடி வரைக்கும் இருக்கும். நான் சொன்ன இந்த எல்லா ரோல்ஸ்லையும் இந்த சேலரி டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். சில இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 160 to 180 வரைக்குமே இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இது மாறுது. ஓகே, ஜென்ரலாக 140லேருந்து 160 கேடி வரைக்கும் தான் சேலரி இருக்கும். அண்ட் தென் இது இல்லாமல் ஒரு 35 கேடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு கடைசி நாடாகும், அங்கேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம், சாப்பாடெலாம் வந்துடும். ஒரு 35 கேடி வந்து உங்களுக்கு ஃபுட்டுக்காகவும் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் அக்கமடேஷன் கம்பெனியை ப்ரொவைட் பண்ணுது. சூப்பரில். ஓகே சார், இப்போ இங்கேருந்து நம்ம போகிறோம், மெடிக்கல் பார்க்கணும், அது போடணும், இது போடணும், நம்மளுக்கு எவ்வளோ சார் செலவாகும் அப்படின்னா அங்கே தான் தெரிவிக்கிறதுலேயே ஒரு டெஸ்ட்டுங்க ஐயா. எவ்வளோ செலவாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டோட்டலாக சர்வீஸ் சார்ஜ் இருக்குது, அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் நம்ம போடணும், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக ஒரு 5 செகண்ட் டைம் தரேன். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தம்பி, இந்த பாஸ் பண்ணுறது அந்த டிக்குன்னு ஒன்று வைப்பீங்கள்ல, அது மறக்காமல் அதை வச்சு விட்ருங்க. ஓகே மக்களே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல்னா, உங்களுக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எந்த விதமான சர்வீஸ் சார்ஜும் கிடையாது.
சத்தியமாக கிடையாது. ஓகேவா? அதனால் அது சர்வீஸ் சார்ஜில் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இன்டர்வியூ நம்ம கிளியர் பண்ணவே போதும். ஃப்ளைட் டிக்கெட் அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட், அங்கே லோக்கல் டிரான்ஸ்போர்ட், அக்காமடேஷன், ஃபுட்டுக்கு தனியாக 35 KD தராங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ எவ்ரி திங் கம்பெனிலேருந்து தான் உங்களுக்கு தருவாங்க. என்ன அருமையான தொழிலாக இருக்கியா? இப்போ சில பேருக்கு டவுட் வரும், சார் இது என்ன கம்பெனி? ஒருவேளை நம்ம இந்த ஆடு ஜீவிதம் மாதிரி என்னை கூட்டிகிட்டு போய் வேறு எங்கேயாச்சும் ஒட்டகமைக்க விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் கேட்டிங்கன்னா, ஸோ கம்பெனியெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கம்பெனி நேம் உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லுவாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த படத்தில் நடக்கிற மாதிரி நடக்காது. நீங்கள் இந்த போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா என்ன விசால போகிறீங்க, ஏன்னா ஆஃபர் லெட்டர் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் எல்லாமே அவங்களா போட்டு கொடுக்க போகிறாங்க. நீங்கள் காசு இதில் எதுவும் கட்ட போகிறது கிடையாது. அதனால் உங்களுக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ஆடு வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் அந்த மாதிரி எதுவும் பயம்பலாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இங்கே லோக்கல் ஒர்க் பண்ணவங்களுக்கும். ஓகே, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குங்கய்யா. டிப்ளமோ ஆர் பிஇ முடிச்சிருக்கணும் ப்ளஸ் 3 வருஷம் GCC கல்ஃப் கண்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். போச்சுடா. ஏன் சார் முதல் முறையாக பார்த்தா அப்ராடு போகலான் இருந்தேன், அதுக்குள்ளே இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படித்தான் நானும் வந்து பார்த்திங்கன்னா விசாரித்தேன். அதுக்கப்புறமா அவங்க என்ன ரிவேல் பண்ணாங்கன்னா, இல்லை சார் ஒரு 3 வருஷம் இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு ஓகே. இந்தியன், அதாவது இந்தியாவுக்குள்ளேயே நீங்கள் ஆயில் ரிஃபைனரிலாம் ஒரு 3 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியும். அதுக்கான நாலேஜ் ஸ்டஃப் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்களும் இந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 3 வருஷம் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். சார் இப்போ தான் நான் முடிச்சிருக்கேன், நான் வேற ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டேன், இப்போ நான் அதை அட்டன் பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, எங்களால் வச்சு முடியுதா அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னுடைய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஈவன் நீங்கள் முடிஞ்சால் வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். ஓகேங்க, இதான் எலிஜிபிலிட்டி. இதுக்கு NDT ASNT லெவல் 2 சர்டிஃபிகேஷன் கம்பல்சரி இருக்கணும். இல்லை சார் நான் PCN தான் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். மினிமம் ASNT லெவல் 2 இருக்கணும். அது ரெடி ரப்பி ஃபிலிம் இன்டர்பிரேஷன்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து PCN கம்பல்சரி கேட்குறாங்க. இல்லை ASNT இருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஸோ வி கேன் மேனேஜ். ஸோ இன்டர்வியூவில் கிளைண்ட்டை டேரெக்டாகவே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம சேலரி நெகோசியேஷன்லாம் கூட அவங்கள்ட்டே நம்ம பண்ண முடியும். ஓகேங்கய்யா, இதாங்க எலிஜிபிலிட்டி. ஓகே, எப்போ கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னா நவம்பர் எண்ட் ஆர் டிசம்பர் ஃபஸ்ட் வீக் இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் டைமிங் ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. எப்போ இன்டர்வியூஸ் நடக்கும் அப்படின்னா நவம்பர் ஃபஸ்ட் வீக். ஓகேவா? நவம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இன்டர்வியூ நடக்கும். சென்னை அண்ட் திருச்சியில் இருக்கும். பட் சென்னையில் லொக்கேஷன் ஒன்று எங்களுக்கு கொடுக்கல, திருச்சியில் ஒன்று லொக்கேஷன் வரல. இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஓகே இத்தனை பேர் அட்டன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம கரெக்டாக எந்த டேட்டு எந்த வென்யூ அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நாங்கள் பர்சனலாக வாட்ஸ்அப்லேயே அப்டேட் பண்ணுறோம். ஓகே, இதுதாங்கய்யா. ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன். சம்பளம் சொல்லிட்டேன், பொய்த்தில் வேலையும் சொல்லிட்டேன், என்ன வேலைன்னு சொல்லிட்டேன். அப்புறமா இது ஷடவுன் ஜாப்புங்கிறனால கண்டிப்பாக 12 hours ஒர்க்கு தான் இருக்கும். அப்புறம் வேறு என்ன, அதாவது லோக்கல் டிரான்ஸ்போர்ட்லாம் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டேன். சேலரி ரேஞ்சும் சொல்லியாச்சு. ஓகே, இவ்வளோதாங்கய்யா. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக முக்கியம். ஓகே, இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, நான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வச்சுருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிந்து கொள்ளுங்கள். சார் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த இன்டர்வியூ ஷெட்யூல்ஸ்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாங்களே உங்களுக்கு கைட் பண்ணி கொடுத்துருவோம். முக்கியமான விஷயம், இதுக்கு எந்த விதமான சர்வீஸ் சார்ஜும் கிடையாது. எஸ், ஓகே. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிக்கிறோம். கம்பெனி நேமெல்லாம் இப்போதைக்கு நாங்கள் ரிவீல் பண்ணுற நிலைமையில் இல்லை, அதனால் பண்ண முடியாது. இதுக்கப்புறமா தான் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.